சரிகமபா நிகழ்ச்சிய விட்டு இந்த வாரம் யாரும் எதிர்பார்க்காத விதமா விக்னேஷ் அவர்கள் வெளியேறியிருக்காரு. அவரு வெளியேறதுக்கு முன்னாடி இனியா கிட்ட ஒரு சில விஷயங்கள் பேசியிருந்திருக்காரு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. மேலும் இனியா அவர்களுமே இந்த வாரம் ரொம்ப சூப்பரா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க. குறிப்பா அனுராதா மேம் பாடியிருந்த "அன்பென்ற மலையிலே" பாடல் அவங்க பாடியிருந்தாங்க. அந்த பாடல் அவ்வளவு சூப்பரா பாடியிருந்தாங்க. அங்க இருந்த ஜட்ஜஸே பயங்கரமா ஷாக் ஆயிட்டாங்க. ஏன்னா இந்த மாதிரியான ஒரு டெரிஃபிக் பெர்ஃபார்மன்ஸ இனியா கிட்டேருந்து அவங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, ஸ்ரீனிவாஸ் சார்லாம் வந்துட்டு, "நான் நெனச்சு கூட பார்க்கல நீங்க இந்த மாரி பாடுவீங்க" அப்படின்னு அங்கனே ஓப்பனா ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம, அங்க இருக்கக்கூடிய கார்த்திக் அவர்கள்லாம், அனுராதா மேம் வந்து இந்த பாட்ட அவ்வளவு உயிரோட பாடியிருப்பாங்க. அந்த பாட்ட கேட்கும்போதே நம்ம ஆத்மா வந்துட்டு சாந்தி அடையும். அந்த அளவுக்கு வந்து ஒரு அவ்வளவு ஆத்மார்த்தம் அதுக்குள்ள இருக்கும். அந்த ஃபீல நீங்க அப்படியே கொண்டு வந்திருந்தீங்க. உண்மையிலேயே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு டேலண்ட் இருக்கு அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாரு. மேலும் இனியா அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா, கோல்டன் ஷவர் குடுத்திருந்தாங்க. அங்க இருந்த எல்லோருமே எழுந்து நின்று கை தட்டியிருந்தாங்க. உண்மையிலேயே அந்த அளவுக்கு சூப்பரா பாடியிருந்தாங்க. அண்ட் அதற்கடுத்து ஷோ வந்து பார்த்தீங்கன்னா, பரபரப்பு கட்டத்த நோக்கி போயிருந்துச்சு. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, இந்த வாரம் எலிமினேஷன் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. யாராக இருக்கும் அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த நிலையில, இந்த வாரம் ஊட்டியைச் சேர்ந்த விக்னேஷ் அவர்கள் தான் எலிமினேட் ஆகியிருக்காரு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. அவர் தான் ஆகப் போறாரு அப்படின்னு பெரும்பாலானோர் நினைச்சிருந்தாங்க. ஏன்னா எல்லாருமே கோல்டன் ஷவர் வாங்கிட்டு இருக்கப்ப, அவர் மட்டும் ரொம்பவே நார்மலா பாடிட்டு இருந்தாரு. அந்த ஒரு காரணத்தினாலயும், அதே நேரம் மக்கள் எல்லாருமே ஓட்டு நெறைய பேர் போட்டிருந்தாங்க. பட் விக்னேஷ்க்கு ரொம்பவே கம்மியான ஓட்டுகள் தான் வந்திருந்துச்சு. அந்த ஒரு காரணத்தினாலயும் பார்த்தீங்கன்னா, விக்னேஷ் அவர்கள் இந்த ஒரு சரிகமப நிகழ்ச்சியை விட்டு வெளியேறியிருக்காரு. அண்ட் வெளியேறதுக்கு முன்னாடி ரொம்பவே எமோஷனலா ஏகப்பட்ட விஷயங்கள் பேசியிருந்தாரு. அண்ட் இன்னும் குறிப்பா இனியா அவர்கள் வந்து எனக்கு தங்கச்சி மாதிரி. அவங்க கிட்ட எதுனாலுமே நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அவங்களும் எனக்கு நெறைய விஷயங்கள் சொல்லிக் குடுத்துருக்காங்க. ஒரு மிகப்பெரிய ஆக்டரோட பொண்ணு அப்படிங்கிற எந்த பந்தாவுமே கிடையாது. அவங்க இந்த ஃபைனல்ஸ்க்கு போணும்னு ஆசைப்படுறேன் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாரு. மேலும் போட்டி முடிச்சதுக்கு அப்புறமே இனியா கிட்ட பர்சனலாவும் பேசியிருக்காராமா. அண்ட் இந்த ஒரு விஷயம் தான் சமீபத்தில வெளியாகி ரொம்பவே வைரலா போய்க்கிட்டு இருக்கு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட தாட் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, பிரபல ஹிந்தி நடிகரான பாபி டயால் அவர்கள் ரீசென்ட்டா ஒரு இன்டர்வியூல ஆக்டர் விஜய் அவர்கள பத்தியும், ஜனநாயகன் படத்த பத்தியும் ஷேர் பண்ணியிருந்தாரு. குறிப்பா அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, தளபதி விஜய் அவர்கள் வந்து மிகப்பெரிய ஒரு நட்சத்திரம். ஏன்னா, நாங்க அந்த பட ஷூட்டிங்காக எங்க போனாலுமே, அங்க கடல் அளவுல ரசிகர்கள் வந்து குமிஞ்சிருந்தாங்க. அதனாலேயே எங்களால எங்கேயும் ஷூட்டிங் எடுக்க முடியல. செட்டுக்குள்ளேயே தான் வச்சு எடுத்திருந்தோம். விஜய் சார் ஆன் ஸ்க்ரீன்ல பார்த்தீங்கன்னா, ஃபயரா இருப்பாரு. ஆஃப் ஸ்க்ரீன்ல அமைதியா இருப்பாரு. அது எப்படி ஒருத்தரால அப்படி இருக்க முடியும் அப்படின்னு நான் செட்ல பல நாள் யோசிச்சிருக்கேன். அந்த செட்டே ரொம்ப கலகலப்பா இருக்கும். விஜய் சார்ட்ட நெறைய விஷயங்கள் பேசியிருக்கேன். அவரோட பர்சனல் லைஃப் குறித்தும் சரி, அரசியல் குறித்தும் சரி, இது 2யுமே நான் நெறைய பேசி தெரிஞ்சுக்கிட்டேன். கண்டிப்பா இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறும் அப்படின்னு தளபதி விஜய் அவர்கள் சொல்லியிருக்காரு. அதே மாரி அவரோட அரசியல் பயணமும் பிரகாசமா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த படம் உங்க எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும். அதே மாரி இந்த படத்துல என்னோட கேரக்டரும் உங்க எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு ஜனநாயகன் படத்த பத்தி ஷேர் பண்ணியிருந்தாரு. வரப்போற பொங்கலுக்கு அந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. படம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.